ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரின மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு குழுமிருக்கும் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்களும் இணையதளங்களும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய காலகட்டம் நவீன வளர்ச்சியில உச்சத்தை தொட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து வருகிறோம். ஒரு காலத்தில் மனிதன் கற்பனை செய்து பார்த்திடாத அளவுக்கு அறிவியல் வளர்ச்சியிலையும் நவீன தொழில்நுட்பத்திலையும் மனித இனம் மிக பெரும் வளர்ச்சியை கண்டிருக்கிறது. மிகவும் சிரமப்பட்டு செய்து கொண்டிருந்த காரியங்களை எல்லாம் அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக மிக இலகுவாகவும் எந்தவித சிரமமும் இன்றி இன்றைக்கு செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மிக பெரும் நன்மையை இந்த வளர்ச்சி தந்திருக்கிறது. உதாரணமாக, ஒரு காலத்தில் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய சிரமமானதாக, மனிதர்களுக்கு பாரமானதாக இருந்தது. நடந்து போய் கொண்டிருந்தார்கள். பிறகு கால்நடைகளை வாகனமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்படி இருந்த காலகட்டத்தில் நீண்ட நெடுநாட்கள் பயணத்திற்குண்டான நேரம் செலவழிந்தது. உடல் சோர்வு ஏற்பட்டது. மிக அதனால் சிரமங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு சின்ன அறிவிப்பு இருக்கக்கூடிய உட்கார்ந்து கூட தங்களுக்கு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சவுண்டு தான் கேட்கறத பேசுறது யாரும் சரியா கவனிக்கிற மாதிரி தெரியல. தயவுசெய்து இங்கே வந்திருக்கிறது மாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம தேவையில்லாத பேச்சுக்களை சலசலப்பில் ஈடுபடாமல் அமைதியாக பேசப்படக்கூடிய செய்திகளை நீங்கள் கவனித்து செய்யுங்க. உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும். எவ்வளவு தூரம் இன்றைக்கு பயணம் செய்ய வேண்டும் என்றாலும் மிக விரைவாகவும் எந்தவித சிரமமும் இல்லாமல் நாம் பயணம் செய்துவிட முடியும் என்ற அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பங்களும் அறிவியல் வளர்ச்சியும் வளர்ந்திருக்கிறது. இப்படி இந்த அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தினுடைய இந்த வளர்ச்சி
நமக்கு சிரமமான காரியங்களை எல்லாம் மிக லேசாக ஆக்கி தந்திருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் மிக இலகுவாக நமக்கு செய்ய உதவி இருக்கிறது. இப்படியான இந்த அறிவியல் வளர்ச்சியில் ஒன்றுதான் இணையதள சார்ந்த வளர்ச்சியும். ஒரு மனிதன் இந்த இணையதளத்தின் வாயிலாக, இன்டர்நெட்டின் வாயிலாக எந்த ஒரு விஷயத்தையும் அறிந்து கொள்ள முடியும். தான் அறிந்த எந்த ஒரு விஷயத்தையும் பிற மனிதனுக்கு எடுத்து சொல்லிவிட முடியும் என்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த இணையதளத்தினுடைய வளர்ச்சியும் மிக உச்சத்தை தொட்டிருக்கிறது. பல கணினிகளுடைய, பல நபர்களுடைய தொடர்பு வலைதளமாகத்தான் இந்த இணையதளம் என்பது இருக்கிறது. இதில் ஒரு மனிதன் பிற மனிதர்களை, பிறருடைய கருத்துக்களை, பிறருடைய செய்திகளை இலகுவாக தெரிந்து கொள்ள முடியும். ஒரு காலத்தில் ஒரு செய்தியை இன்னொரு ஊருக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் பல மணி நேரங்கள் கடக்கும், பல நாட்களாகும், பல மாதங்கள் ஆன காலகட்டங்கள் கூட இருந்திருக்கிறது. ஒரு வெளிநாட்டிலே ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்றால் அவர் இறந்து விட்டார் என்கின்ற தகவல் ஊரில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு வந்தடைவதே பல நாட்கள் பிடித்த காலகட்டம் இருந்திருக்கிறது. கடிதத்திலே உறவாடிய காலகட்டம் இருந்திருக்கிறது. இப்போது அதையெல்லாம் நமக்கு லேசாக்கி தந்து இந்த அறிவியல் வளர்ச்சி, இந்த இணையதளத்தினுடைய பயன் இலகுவாக எந்த நேரத்திலேயும் யாரை வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டு பேசிவிடலாம், நம்முடைய செய்தியை இலகுவாக இன்னொரு நபருக்கு கடத்தி விடலாம் என்கின்ற அளவுக்கு நமக்கு இந்த இணையதளத்தினுடைய பயன் மிக பெரிய பயனாக இருக்கிறது. அதே போல இந்த இஸ்லாமிய சமூகம் தொடர்ச்சியாக உலக அரங்கிலே புறக்கணிக்கப்பட்டு, உலக அரங்கிலே இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய செய்திகள் இருட்டடிக்கப்பட்டு, வரலாறு மறைக்கப்பட்டு, இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான அவதூறுகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த இணையதளத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக, இணையதளத்தின் ஒரு பயனாக நம்முடைய செய்திகளை நாமே உலக அரங்கிற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற ஒரு பயனும் இந்த இணையதள வளர்ச்சியிலே அடங்கியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாம சிரமமாக கருதிய பல வேலைகள் இன்றைக்கு இலகுவாக முடிகிறது. ஒரு காலத்தில் பல ஆவணங்களை நாம் எடுக்கணும்னா அதற்கென்று மிக பயணம் செய்யணும், அதற்காக நேரத்தை செலவழிக்கணும், கியூல நின்று காத்து கிடக்கணும், இப்படியான பல சிக்கல்கள் இருந்தது. இன்றைக்கு எந்த ஒரு ஆவணத்தையும் இணையதள உதவியோடு எடுத்துக்கொள்ளலாம், இணையதள வசதியோடு நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு பயன் இந்த இணையதளத்தின் வாயிலாக கிடைத்திருக்கிறது. நம்முடைய வீட்டினுடைய கரண்ட் பில்லு கட்டுறது கூட இணையதளத்தின் உதவியோடு கட்டிவிடலாம் என்கின்ற அளவுக்கு சிறு சிறு பயன்களிலிருந்து பெரும் பயன்கள் வரை இந்த இணையதள வளர்ச்சியினால் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது, மாற்று கருத்தில்லை. இந்த உலகமே இன்றைக்கு இணையதளத்தினுடைய ஒரு பயனை ஏதாவது ஒரு வகையிலே எல்லா துறைகளிலுமே அனுபவித்து தான் கொண்டிருக்கிறது. இதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. எப்படி ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்குமோ அதே போலத்தான் எல்லா வளர்ச்சிக்கு பின்னாலும் ஒரு நன்மையும் ஒரு தீமையும் இருக்கும். நன்மையான விஷயங்கள் எந்த அளவுக்கு இந்த இணையதளங்களிலே அதிகமாக கொட்டி கிடக்கிறதோ அதை நாளுக்கு நாள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ, ஒவ்வொரு நொடி பொழுதும் அதனுடைய பயனை அனுபவித்து இந்த உலகம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த இணையதளத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகளினால் இந்த மனித சமூகம் விழிப்புணர்வு பெறாமல், இளைய சமூகம் விழிப்புணர்வு பெறாமல் அதல பாதாளத்திலே அறியாமை இருளிலே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு நிலையையும் நாம் பார்க்கின்றோம். இந்த இணையதளம் என்பது அனைவருக்கும் பொதுவானதுதான். எல்லா மக்களும் இதனுடைய நன்மையையும் அடைகிறார்கள், இதனுடைய தீமையையும் அடைகிறார்கள். என்றாலும் இளைஞர்கள், இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த இணையதளம் வாயிலாக ஏராளமான தீமைகளுக்கு ஆட்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று இன்றைய ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையதள பயன்பாட்டாளர்களில் 90% பேர் இளைய தலைமுறையினர் தான், மாணவர்கள் தான், கல்லூரி மாணவர்கள் தான் என்று இன்றைய ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கிறது. அப்ப எல்லா இளைஞர்களுமே, பெரும்பான்மையான இளைஞர்கள் இந்த இணையதள பயன்பாட்டாளர்களாக இருக்கிறார்கள்.
இளமை பருவத்தை பொறுத்தவரையிலே அது ஆசைக்கு இணங்கக்கூடிய ஒரு பருவம், ஒரு உள்ளத்திலே சல்லாபம் கொள்ளக்கூடிய ஒரு பருவம், இலகுவாக தடுமாற்றத்திலே விழுந்துவிடக்கூடிய ஒரு பருவம். அப்படிப்பட்ட அந்த பருவத்திலே இப்படியான ஒரு இணையதளம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நம்முடைய கைக்குள்ளே வந்து கொடுக்கப்படும் பொழுது, இதிலே நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது என்று தரப்படுகின்ற பொழுது, இன்றைய இளைய சமூகம் பெரும்பான்மையாக இதிலே என்னென்ன தீமைகள் இருக்கிறதோ, இந்த இளையதளத்தின் வாயிலாக என்னென்ன தீமைகள் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அந்த தீமைகளில் அதிகம் விழக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அன்றாட செய்தித்தாள்களை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால், இந்த செல்போனினாலும் கம்ப்யூட்டரினாலும் இணையதளத்தினாலும் இன்டர்நெட்டினாலும் ஏற்பட்ட குற்றங்களில் ஏதாவது ஒரு குற்றமாவது ஒவ்வொரு நாள் செய்தித்தாளையும் ஆக்கிரமித்து விடுகிறது. இணைய சமூக வலைதளம் வாயிலாக ஏற்பட்ட காதலினால் தற்கொலை, இப்படியான செய்திகள் வருகிறது. பப்ஜி கேமினால் ஏற்பட்ட விளைவினால் சிறுவன் தற்கொலை, இப்படியான செய்திகள் வருகிறது. இப்படி இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி என்னென்ன ஒரு விளைவுகள் ஏற்படுமோ, தீய விளைவுகள் ஏற்படுமோ, அதிலே ஏதாவது ஒரு செய்தியாவது ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை ஆக்கிரமிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சரி, இதுல என்னென்ன தீமைகள் இருக்கிறது? இவ்வளவு நன்மைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த இணையதளத்துல இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் அதனுடைய வேறொரு முகம் தெரிகிறது. மிகப்பெரிய தீமைகள் உள்ளடங்கி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் சறுக்கி விடலாம். ஒரு இளைஞன் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் அவன் அதல பாதாளத்தில் போய் விழுந்து விடலாம் என்கின்ற அளவுக்கு இதிலே தீமைகள் மலிந்து கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். காதல் என்கின்ற பெயரிலே இந்த சமூக வலைதளங்கள், Facebook, வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள்ல காதல் என்கின்ற பெயரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு காம களியாட்டத்திலே விழக்கூடியவர்களாக இன்றைய இளைய சமூகத்தினர் இருக்கிறார்கள். சமீபத்திலே ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுகிறார்கள். அதிலே பல புள்ளி விவரங்களை தெரிவிக்கிறார்கள். அதிலே ஒன்று என்னவென்றால், இந்த சமூக வலைதளத்தில் பல பெண்கள் தங்களுடைய ஒரு கணக்கை அதிலே துறக்கிறார்கள். Facebookல அந்த கணக்கின் மூலமாக, அந்த அக்கௌண்டின் மூலமாக, அந்த Facebook அக்கௌண்டின் மூலமாக உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய முகம் தெரியாத ஒரு நபரோடு பழக துவங்குகிறார்கள், பேசுகிறார்கள், நட்பு என்று துவங்குகிறார்கள். துவங்கி அது நாளடைவிலே காதலாக மாறி தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய ஒழுக்கத்தை, தங்களுடைய கற்பை இழந்த பெண்கள் ஏராளமான பேராக இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த இணையதளம், இன்டர்நெட் மூலமாக இவ்வளவு நன்மை இருந்தாலும் இன்னொரு புறத்தில் பார்த்தால் எதிர்கால தலைமுறையினருடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு கோர முகமும் இந்த இன்டர்நெட்டுக்கு இருக்குதா இல்லையா? காதல்ங்கிற பெயர்ல ஒரு சாதாரணமாக இதை கடந்துட்டு போயிட முடியாது. நாம இன்றைக்கு இஸ்லாமிய சமூகமாக இருக்கிறோம். இஸ்லாமிய சமூகத்துக்கு வெளியில் சென்று பார்த்தீர்கள் என்றால் இது ஏராளமானதாக இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்திலும் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? முஸ்லிம் இளைஞர்கள், முஸ்லிம் இளம்பெண்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக Facebookல அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க, தப்பில்லை. Facebookல அக்கௌண்ட் வச்சிருக்கிறது தப்பில்லை. ஆனால் அந்த Facebookiனால் என்ன நன்மை கிடைக்கிறதோ அதை நாம செய்யணும். என் செய்தியை, என்னுடைய கருத்தை, என்னுடைய மார்க்கத்தை, என்னுடைய குர்ஆனை, என்னுடைய ஹதீஸை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் என்கின்ற பெயரிலே நாம வைத்திருந்தால் பிரச்சனை இல்லை. Facebookல ஒரு 5000 நண்பர்களை என்னால சேர்க்க முடியும் அப்படின்னு வச்சிருக்கிறான். அந்த 5000 நண்பர்கள்ல இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்களே அதுல பெண்களை அதிகமாக சேர்த்து கொண்டு சேட் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அதே போல முஸ்லிம் பெண்கள், இளம் பெண்கள் அதில் பல ஆண்களை சேர்த்து கொண்டு சேட் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் எந்த அளவுக்குன்னா, மார்க்கம் பேசுகிறேன் என்கின்ற பெயரிலேயே அந்நிய பெண்ணோடு பேசக்கூடிய நிலைகள் இன்றைய சமூக வலைதளங்கள் இருக்கு. நான் மார்க்கத்தை தான் எடுத்து சொல்றேன், குர்ஆனை தான் பதிகின்றேன், ஹதீஸை தான் பதிகின்றேன் என்று பதிவிட்டு
அந்நிய ஆணோடு பேசக்கூடிய, அந்நிய பெண்ணோடு பேசக்கூடிய ஒரு நிலை இன்றைய சமூக வலைதளத்தில் இருக்கு. நான் ஒரு முஸ்லிம் தான், நான் ஒரு தௌஹீத்வாதி தான், குர்ஆனை தானே எடுத்து சொல்றேன், ஹதீஸ் தானே எடுத்து சொல்லுகிறேன், தாவா தானே செய்கிறேன் என்று குர்ஆன் ஹதீஸை போட்டுடுவாரு. கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா, சகோதரி அவர்களே, இந்த குர்ஆன் வசனத்துக்கு என்ன விளக்கம் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? இவர் போய் கேட்பார். உடனே அங்கிருந்து விளக்கம் வரும். இவர் அப்படியே பேச்சு தொடங்கும். இங்கு பேசிக் கொண்டிருந்தது அப்படியே இன்பாக்ஸுக்கு போகும். இப்படி உறவாடக்கூடிய, பேசக்கூடிய அந்நிய பெண்களோடு பேசி குர்ஆன் ஹதீஸை பயன்படுத்தி தாவால ஈடுபடுகிறோம் என்று சொல்லிக் கொண்டே இப்படியான அந்நிய பெண்களோடும் அந்நிய ஆண்களோடும் பேசி திளைக்கக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது ஒரு முஸ்லிமான ஒரு இளைஞன் செய்ய வேண்டிய காரியமா? சிந்தித்து பாருங்கள். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த ஃபேஸ்புக்கினால் ஏற்படக்கூடிய காதலும், ஃபேஸ்புக்கினால் ஏற்படக்கூடிய காமமும், அதிலே ஏற்படக்கூடிய தற்கொலைகளும், அதனால் பெற்றோர் அவமானப்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளும், குடும்பமே சீரழியக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஏதோ சென்னையில் நடக்குது, பெங்களூர்ல நடக்குது, கோயம்புத்தூர்ல நடக்குதுன்னு நமக்கு தூரமாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆரம்பம், நாம போகக்கூடிய இந்த பாதை, நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த பாதையினுடைய முதல் படியில இறங்கிவிட்டோம் என்றால் நாளை அது நமது ஊரிலே நடக்கலாம், நம்முடைய பக்கத்து வீட்டில் நடக்கும், நமது வீட்டிலேயுமே அந்த கொடுமை நடந்தேறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும். அப்ப நாம நம்முடைய ஒழுக்கத்தை நாம தான் சீர் செய்து கொள்ள வேண்டும். ஒரு 5000 ஃப்ரெண்ட், 5000 நண்பர்களை சேர்க்க முடியுங்கிற நிலை இருக்குதா? எனக்கு ஒரு இஸ்லாம் எனக்கு எந்த ஒழுங்குமுறையை கற்றுத்தருகிறது? ஒரு ஆண் நண்பர்களை வச்சிருக்கிறதுல தப்பில்லை. பெண்ணை சேர்க்கிற பொழுதுதான் அங்கே ஷைத்தான் வருகிறான். ஒரு தனிமையில ஒரு பெண்ணோடு இருப்பதை இஸ்லாம் எப்படி தடுக்கிறதோ, இந்த பேஸ்புக்கிலே நண்பர்களாக ஆண்கள் பெண்களை இணைத்துக் கொள்வதும், பெண்கள் ஆண்களை இணைத்துக் கொள்வதும் அதுவும் ஒரு தனிமை தான். ஒரு நிகழ்வுல நேரிலே இருக்கக்கூடிய தனிமையை விட இது மோசமான தனிமை என்று சொல்லலாம். ஆனா யாருக்கும் தெரியாது, கையும் களவுமாக மாட்டாத ஒரு சூழலாக இருக்கிறது. அதனால்தான் இந்த சமூக வலைதளங்கள்ல இப்படியான ஒழுக்க கேடுகள் இன்றைக்கு அதிகரித்து காணப்படுகிறது. அப்ப இந்த ஒரு விளைவாக, இப்படி இறங்கக்கூடிய முதல் படியிலே இறங்கக்கூடியதின் விளைவாகத்தான் ஏராளமான ஒழுக்கக்கேடுகள், முகநூல் காதல்கள், வாட்ஸ்அப் காதல்கள், அதனால் கற்பை தொலைத்துவிட்டு தங்களுடைய மானத்தை இழந்து, தங்களுடைய குடும்பத்தினுடைய மரியாதையை இழந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் அதிகமாக ஆகிறது. அப்ப ஆரம்பத்தை நாம துடை தெரியணும். இஸ்லாம் எந்த இடத்திலே நமக்கு ஒழுங்குமுறையை கற்றுத்தருகிறதோ அங்கேயே நம்முடைய அந்த ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்க வேண்டும். அதே போல இது ஒரு புறம். சமூக வலைதளத்தில் இன்டர்நெட்டை பயன்படுத்தி அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை உறவாடக்கூடிய, அந்நிய பெண்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை இப்படி ஒரு பக்கம் செல்லுகிறது. இது பற்றி நம்ம விரிவாக விளக்க தேவையில்லை, நாம் அதிகமாக இதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். இது இல்லாம இன்னொரு பக்கம் பார்த்தா இன்டர்நெட்டை பயன்படுத்தி விளையாடுகிற கேம்கள், பொதுவாக எல்லா கேம்களும் தான், குறிப்பாக தற்போது ஒரு சில ஆண்டுகளாக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற இன்டர்நெட்டை பயன்படுத்தி விளையாடக்கூடிய இந்த கேம்களுடைய தாக்கம் இளம் சமூகத்தினரை அதிகமாக ஆக்கிரமித்திருக்கிறது. எல்லோரையும் ஆக்கிரமித்திருக்கிறது. சிறுவர்களும் விளையாடுகிறார்கள், திருமணமாகி குழந்தை பெற்றெடுத்தவர்களும் விளையாடுகிறார்கள். அதிகமாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த இளைஞர்கள், டீனேஜ் பருவத்தை சார்ந்தவர்கள் இதில் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். இது என்ன? நான் போர் செய்கிறேன். இந்த கேமுடைய விளைவு என்ன? போர் செய்கிறாராம். என்ன போர்? இவன் இந்த போன்ல இருந்து இவன் ஆப்ரேட் பண்ணுவான். ஆப்ரேட் பண்ணா இவனால் இன்டர்நெட் மூலமா, இவன் மூலமாக யார் யாரெல்லாம் அந்த நேரத்தில் விளையாடுகிறார்களோ அவர்கள் அனைவருமே இணைந்து விடுவார்கள். இணைஞ்சு இவர்கள்லாம் ஒரு டீமா போய் எதிர் டீமை தாக்குறது. இதுதான் அந்த கேமுடைய சாரம்சம். இதுல பல ஆயுதங்கள், துப்பாக்கிகள் இப்படி கொடுக்கப்படும். அதை வைத்து தாக்குவார்கள். இப்ப இந்த கேமு என்னென்ன விளைவுகளை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு தெரியுமா? நம்ம சாதாரணமா விளையாட்டு தானே அப்படின்னு நினைக்கிறோம்.
இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, இந்த விளையாட்டை விளையாடுவதற்கு அனுபவிக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி, புள்ள விளையாடத்தானே செய்யறான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது சாதாரணமான விளையாட்டோடு நிறுத்தி விடுகின்ற ஒரு விஷயம் இல்லை. விளையாட்டு என்று சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விஷயம் இல்லை. இது இந்த எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, இந்த விளையாட்டுல மூழ்கக்கூடியவர்கள், மூழ்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய நிதானத்தை இழக்கிறார்கள், தங்களுடைய ஒரு மனநிலையை இழக்கிறார்கள். இதிலே மூழ்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையுமே இதில் செலவழிக்கிறார்கள். இதன் விளைவாக இந்த கேமுக்காக எதையும் செய்ய துணிகிறார்கள் என்று இன்றைக்கு மனநல ஆலோசகர்கள் சொல்றாங்க. செய்திகளுமே அதை உண்மைப்படுத்துகிறது. எந்த அளவுக்கு ஒரு பையன் கேம் விளையாடுறான், இந்த பப்ஜி விளையாடுறான், விளையாட்டுல ஒரு புது துப்பாக்கி, அதுல பல ஆயுதங்கள் இருக்கும், அதுல ஒரு புது ரக துப்பாக்கி வந்திருக்கிறது அப்படின்னு விளம்பரத்தை போடுறான். விளம்பரத்தை போட்டா அதுக்கு ஒரு தொகையையும் கொடுக்குறான், இவ்வளவு ரூபாய் அப்படின்னு. போட்ட உடனே இவன் என்ன பண்றான், அதை வாங்குறதுக்கு தகப்பனாருடைய அந்த டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ பயன்படுத்தி வாங்கிடுறான். வாங்கினா ஒரு துப்பாக்கி வாங்கிட்டான், 2 3 2 லட்சம் ரூபாயை இந்த துப்பாக்கி வாங்குவதற்காக. பாயிண்ட் இல்ல, கேம்ல இவன் சம்பாதித்த பாயிண்ட் இல்ல, உண்மையான 2 லட்சம் ரூபாயை ஒரு தகப்பனார் தன்னுடைய வியர்வையை சிந்தி உழைத்து சம்பாதித்து தன்னுடைய கனவுகளாக எதையெல்லாம் கட்டமைத்து வைத்திருந்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக சம்பாதித்த அந்த 2 லட்சம் ரூபாயையும் அவன் செலவழித்து வீணடித்து விடுகிறான். வீணடித்த உடனே அவனுக்கு அப்போதான் பயமே வருது. என்ன பயம் வருது? பெற்றோருக்கு தெரிய வருது, நம்முடைய அக்கௌண்ட்ல இருந்து 2 லட்சம் காணும்னு அப்பதான் தெரிய வருது. தெரிய வந்த பிறகுதான் இவன் பயத்துல என்ன செய்யணும்னு தெரியாமையே தற்கொலை செஞ்சுக்கிறான். இப்படி ஒரு நிகழ்வு பொருளாதார வீண்விரயமும் உயிர் விரயமும் ஏற்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பெற்றோர் பையன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான், பெற்றோர் விளையாடாத என்ன இதுலயே உட்கார்ந்து இருக்கிறேன்னு போனை பிடிக்கி வச்சிடுறாங்க. அந்த கோபத்துல பெற்றோரையே கொலை செய்து விடுகிறான். இப்படியான ஒரு கோர முகத்தை, ஒரு வன்மத்தை மாணவர்களுடைய இளைஞர்களுடைய உள்ளத்திலே இந்த கேம்கள் விதைத்து விடுகிறது என்று இன்றைய அந்த மனநல ஆலோசகர்கள் சொல்லுகிறார்கள். செய்திகளும் அதை உண்மைப்படுத்துகிறது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வன்மம் பாருங்க. ஒரு கேம்ல விளையாடுறான், கேம்ல இன்னொருவனை சுடுகிறான், சுடக்கூடிய அந்த வன்மம் இவனை தொற்றிக் கொள்ளுகிறது, இவனுடைய உள்ளத்தை ஆக்கிரமிக்கிறது. அந்த இளைஞனுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்து அதற்கே பழகி போனவன் அடுத்தவனை சுட்டா தப்பில்லை, எதிரியை சுடுகிற பொழுது இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஒரு முறை சுடுகிறான், 2 முறை சுடுகிறான், இதே வளமையாகிற பொழுது எதிரியை தாக்குவது எந்த பிரச்சனையும் இல்லை என்பது இவனுடைய உள்ளத்தில் பதிகிற பொழுது வன்மமும் கோரமும் இவனுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்து பெற்றோர் கண்ணுக்கு தெரியல, தன்னுடைய சகோதர சகோதரிகள் கண்ணுக்கு தெரியல, யாராக இருந்தாலும் தாக்கக்கூடியவனாக இவன் மாறிவிடுகிறான் என்பதை பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால வெளிவந்த செய்தி, ஊபி மாநிலத்தில் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் தன்னுடைய சக மாணவனை உண்மையான துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுடுறான். 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து செய்தி, உண்மையான துப்பாக்கி எடுத்துட்டு வந்து தன்னுடைய சக மாணவனை, பக்கத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாணவனை சுடுறான். இது ஏதோ அமெரிக்கால நடந்த நிகழ்வு இல்லை. அமெரிக்கால தான் வருஷம் ஸ்கூல்ல படிக்கிறவன் இன்னொரு மாணவனை சுட்டா அப்படிங்கிற தகவல் செய்தி வரும். அப்படி அமெரிக்காவில் நடந்தது இல்லை, இங்க இந்தியால ஊபி மாநிலத்தில் நடந்த விஷயம். அப்ப இது நாளைக்கு நம்முடைய வீட்டிலேயே நடக்குமா இல்லையா? நம்முடைய பிள்ளையும் இதே போன்ற ஒரு குற்ற பின்னணியை செய்யக்கூடியவனாக மாறுபவனா இல்லையா? ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அதை மறைக்க முடியாமல் தன்னுடைய உயிரையும் அழித்துக் கொள்பவனாக அல்லது மற்றவருடைய உயிரை கொல்லக்கூடியவனாக நம்முடைய பிள்ளை மாறுவதற்கு இது வாய்ப்பாக இருக்கிறது. நாம நினைக்கிறோம் விளையாட்டு தானே என்று. நாம இப்படி அமைக்க அனுமதிக்கக்கூடிய இந்த விளையாட்டு தானே, சாதாரணமான காரியம் தானே என்று அனுமதிக்கக்கூடிய இந்த காரியம்தான் பெரும் பெரும் உயிர் சேதங்களையும் பொருளாதார சேதங்களையுமே ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப இப்படி இந்த இன்டர்நெட்டின் வாயிலாக இந்த ஒரு தீமைகளும் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல
இன்னொரு இந்த மனநல ஆலோசகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்நெட்டினால மன அழுத்தம் எல்லோருக்குமே அதிகமாக இருக்கிறது. எல்லா மக்களுக்குமே இன்டர்நெட் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ, சமூக வலைதளங்கள் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ, ஃபேஸ்புக் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ, இது போன்ற எல்லா சமூக வலைதளங்களும் உட்பட இணையதள பயன்பாட்டாளர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு மனநல ஆலோசகர்கள் சொல்றாங்க. ஏன் மன அழுத்தம் அதிகமாகுது? இது எல்லாருக்கும், இளைஞர்களுக்குன்னு இல்லை, இளைஞர்கள் இதுல அதிகமா இருப்பாங்க. ஏன்னா இணையதள பயன்பாட்டாளர்கள்ல 90% பேர் இளைஞர்கள் என்பதனால் இதில் அவர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் மன அழுத்தத்துக்கு ஆட்படுவதை எல்லோரும் ஆட்படுகிறார்கள். ஏன்? ஃபேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட வேண்டியது, ஒரு கருத்தை பதிவிட வேண்டியது, பதிவிட்டுட்டு எத்தனை லைக் வந்திருக்கு, 1 மணி நேரம் கழிச்சு எத்தனை லைக் வந்திருக்கு, 2 மணி நேரம் கழிச்சு எத்தனை ஷேர் வந்திருக்கு, 3 மணி நேரம் கழிச்சு எத்தனை கமெண்ட் வந்திருக்கு, இப்படியே தொடர்ச்சியாக அதிலேயே அவனுடைய கவனம் இருக்கும் பொழுது வேறு எதிலேயுமே நாட்டம் இல்லாதவனாக இந்த செல்போன் தான், இந்த இன்டர்நெட் மட்டுமே அவனுடைய குறிக்கோளாக அமைகிற பொழுது இதற்கே அடிபணிந்தவனுடைய மனம் அழுத்தத்தை உணர்கிறது. எந்த ஒரு நிம்மதியற்றவனாக உணர்கிறான். லைக் வந்துருமா, ஷேர் வந்துருமா, நம்ம போட்டதுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பார்களா என்ற சிந்தனையே அவனுடைய மனதிலே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது, நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்குகிறது என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டலை தந்திருக்கிற பொழுது நாமே அதற்கு குந்தகம் விளைக்கின்ற வகையிலே நடந்தால் இறைவன் விசாரிப்பானா மாட்டானா? இது மன அழுத்தத்தை மட்டும் உண்டாக்கல. இது ஒரு எந்த அளவுக்குன்னா, தூங்காம கொள்ளாம இரவை இறைவன் தூக்கத்திற்குரிய நேரமாக வைத்திருக்கிறான். தூங்காமல் தன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் முழுவதுமாக இன்டர்நெட்ல ஃபேஸ்புக்ல மூழ்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். இப்படி மூழ்குவதனால என்ன? தூக்கத்தை தொலைக்கிறார்கள். தூக்கத்தை தொலைக்கிறாங்க. அதே மாதிரி தூக்கத்தை தொலைப்பதனால் அவர்களுடைய உடல்ல பல நோய் உண்டாகிறது, மன அழுத்தம் உண்டாகிறது என்று இன்றைக்கு மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, போதை வயப்படுபவர்களுடைய மூளையில டோபமைன் என்ற ஒரு சுரப்பி சுரக்கும். அவர்களை அந்த போதைக்கு இழுத்து செல்வதே அந்த டோபமைன் என்ற ஒரு சுரப்பி தான். அந்த சுரப்பி இந்த இன்டர்நெட் பயன்பாட்டாளர்களுக்கும் அந்த சமூக வலைதளங்களின் மீது ஆர்வம் கொண்டவர்களுக்கும் கேம்களின் மீது ஆர்வம் கொண்டவர்களுக்கும் அதே சுரப்பி மூளையில அதிகமாக சுரக்கிறது. அந்த சுரப்பி தான் அவர்களை இழுத்து செல்லுகிறது, அதன் பக்கம் அவர்களுக்கு ஆர்வத்தை கூட்டுகிறது என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு பாருங்க. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கிறது, தூக்கத்தை கெடுக்கிறது. நமக்கு இறைவன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையாக தெரிவித்த அந்த தூக்கத்தை விடுகின்றான், உடல் ஆரோக்கியத்தை இழக்கின்றான், தன்னுடைய மன அழுத்தத்திற்கும் ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையே சீரழிக்கக்கூடியவனாக, தன்னுடைய வாழ்க்கைக்கு குந்தகம் விளைவித்துக் கொள்பவனாக மனிதன் ஆவதற்கு இந்த இணையதளம் உதவுகிறது. அப்ப இவ்வளவு இணையதளத்தினால இவ்வளவு தீமைகள் இருக்குது, இன்னும் நிறைய தீமைகளும் இருக்குது. அப்ப இப்போ ஒரு இளைஞன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம பார்க்கணும். ஒரு இஸ்லாமிய இளைஞன் எப்படி வாழ வேண்டும்? இவ்வளவு தீமைகள் இன்றைக்கு நம்முடைய உலக கண்கள் முன்னால் நமக்கு வந்திருக்கும் பொழுது, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் ஆசைக்கு இணங்கக்கூடியதாகவும் தீமையை அதிகம் ஏவக்கூடியதாகவும் இருக்கின்ற பொழுது, நமக்கு முன்னால் தீமைகள் தான் சைத்தானிய வலைகளாக பின்னப்பட்டு இருக்கும் பொழுது, ஒரு இளைஞன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டலை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இளமை பருவத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஹுவல்லதி ஹலகக்கும் மின் லஅஃபின், அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். முதல் அவன் உங்களை படைத்தது பலவீனமாக படைத்தான். சும்ம ஜஅல மின் லஅஃபின் குவத்தன், உங்களுடைய அந்த பலவீனமான சிறிய பிராயத்துக்கு பிறகு ஒரு வலுவை, ஒரு திட காத்திரத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்தான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லஅஃபன் வ ஷைபத்தன், உங்களுடைய திடகாத்திரத்துக்கு பிறகு பலவீனத்தையும் நரைமுடியையும் அல்லாஹ் தந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
இளமை பருவத்தை பற்றி பேசுகிற பொழுதுதான் அது திடகாத்திரமான, வலுவான, பலமான ஒரு பருவம் என்று பேசுகிறான். சிறிய பிராயத்தை பலவீனம், முதிய பிராயத்தை பற்றி பேசும்போது பலவீனம். இளமை பருவம் தான், இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட பருவம் தான் குவத்தன், பலமான, ஆற்றல் மிகுந்த, வலுவான ஒரு பருவம் என்று இறைவன் பேசுகிறானே. அந்த வலுவான பருவத்தை நன்மையான வழிகளில் ஒரு முஸ்லிம் கழிக்க வேண்டுமே தவிர, இறைவன் எப்படி காட்டி தந்தானோ, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் எப்படி வாழ கற்று தந்தார்களோ அப்படி வாழ்வதற்கு முயற்சிப்பதிலே கழிக்க வேண்டுமே தவிர, நம்முடைய அற்ப சுகத்துக்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளுக்காக, கேம்களுக்காக, இணையதளத்துக்காக, சமூக வலைதளத்துக்காக, அதில் வாங்குகிற லைக்குக்காக நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும், உடல் திடகாத்திரத்தையும், வலுவையும், மன திடகாத்திரத்தையும் கெடுத்தோம் என்றால் நாளை மறுமையிலே இறைவன் முன்னால் நிற்கின்ற பொழுது, இறைவனுடைய சன்னிதானத்தில் நிற்கின்ற பொழுது, உன்னுடைய இளமை பருவத்திலே உனக்கு ஒரு ஆற்றலை தந்திருந்தேன், உனக்கு ஒரு வலுவை தந்திருந்தேன், பலத்தை தந்திருந்தேன், அதை நீ எப்படி கழித்தாய்? எந்த வழியிலே கழித்தாய்? எனக்கு அமல் செய்வதிலே கழித்தாயா? எனக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலே கழித்தாயா? எனக்கு என்னை வழிபடுவதிலே கழித்தாயா என்று கேட்கின்ற பொழுது நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். எப்போது கேட்பான்? திருமறை குர்ஆனிலே இறைவன் பதிவு செய்கிறான், வஹும் யஸ்தரீஹூன ஃபீஹா, நரகவாதிகள் எல்லாம் நரகத்திலே போட்டு புரட்டப்படுகிற பொழுது கூக்குரல் எழுப்புவார்கள், இறைவனிடத்திலே அழுது புலம்புவார்கள், ரப்பனா அஹ்ரிஜ்னா, இறைவா எங்களை இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியேற்றிவிடு, நரக நெருப்பிலிருந்து எங்களை வெளியேற்றிவிடு என்று அந்த நரக வேதனை தாங்க முடியாமல் மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிற பொழுது அப்போது இறைவன் சொல்வான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர. ஒரு படிப்பினை பெற்று திருந்துபவன் அவனுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படுமோ அவ்வளவு கால அவகாசத்தை நாம உங்களுக்கு தரவில்லையா? வாழ்வளிக்கவில்லையா? உனக்கு நாம் வாழ வைத்திருந்தோமே, எவ்வளவு காலம் வாழ வைத்திருந்தோம்? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு எவ்வளவு காலம் தேவையோ அவ்வளவு காலத்தை உனக்கு தந்திருந்தேனே, நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்போது வந்து இறைவா என்னை வெளியே அனுப்பு, நான் நல்லமல் புரிந்து விடுகிறேன், அமல் செய்து விடுகிறேன், நல்லது செய்துவிட்டு நல்லவனாகி விடுகிறேன் என்று புலம்புகிறாயே, இந்த நரக வேதனைகளை, நரக வேதனையை, நரகத்தினுடைய கொடும் தண்டனைகளை நீ சுவை என்று இறைவன் சொல்லிவிடுவான். அப்ப இளமை பருவத்தை எப்படி கழிக்க வேண்டும்? இன்றைக்கு இங்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய இளமை பருவத்தை பக்குவப்படுத்துவதற்கும் சரி இந்த வசனத்தை நினைவு கூற வேண்டும். நம்முடைய நாம் அல்லது நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய நேரத்தை சரியான வழியிலே கழிக்கிறார்களா? தங்களுடைய நேரத்தை, இளமையை நன்மையான வழியிலே கழிக்கிறார்களா? நாளை இறைவன் விசாரிக்கின்ற பொழுது, நேரத்தை பற்றி இறைவன் சொல்லுகிற பொழுது, வாழ்வழித்ததை பற்றி சொல்லுகிற பொழுது, வீணான முறையிலே இந்த உலகத்தில் கழித்தவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதை இந்த உலகத்திலே சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் இறைவன் சொல்லுகிறான், நரகவாதிகளை பற்றி பேசுகிறான், மா சலக்கக்கும் ஃபி சக்கர். சுவனவாதிகள் சுவனத்திற்கு போய் விடுவார்கள், நரகவாதிகள் நரகத்துக்கு போய் விடுவார்கள். சுவனவாதிகள் நரகவாதிகளை பற்றி கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபி சக்கர். சக்கர் என்கின்ற நரகத்திலே உங்களை சேர்த்தது எது? அவர்கள் சொல்வார்கள், லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவராக இல்லை. வலம் நக்கு நுத்திஉல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இல்லை. வகுன்னா நஹூது மஅல் காயிலீன், வீணானவர்களோடு சேர்ந்து வீணான காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டோம், அதனால் இந்த நரக படுகொலையிலே நாங்கள் வீழ்ந்து கிடக்கின்றோம் என்று அந்த நரகவாதிகள் சொல்லக்கூடிய பதிலை அல்லாஹ் பதிவு செய்கிறார். நரகவாதிகள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மையான காரியங்கள் செய்திருக்க மாட்டார்கள், இறைவனை வழிபட்டு இருக்க மாட்டார்கள், தொழுதிருக்க மாட்டார்கள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களை செய்திருக்க மாட்டார்கள். நன்மைகள் எதுவும் செய்யாமல் வீணான காரியங்களிலே, இந்த உலகத்தில் எது வீணுமாக, விளையாட்டும் கவர்ச்சியுமாக இருந்ததோ அந்த கவர்ச்சிகர விஷயங்களில் தங்களுடைய வாழ்க்கையை, நேரத்தை மூழ்கடித்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இன்றைக்கு அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது.
இணையதளம் என்கின்ற பெயரிலே, பேஸ்புக் என்ற பெயரிலே, வாட்ஸ்அப் என்கின்ற பெயரிலே, கேம்கள் என்கின்ற பெயரிலே வீணான காரியங்களில் தானே ஒவ்வொரு முஸ்லிமும் இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பான்மையானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எப்படி வாழ வேண்டும், எப்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு மூமின், ஒரு முஸ்லிம், இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் அல்லாஹுடைய சுவனத்தை பெற வேண்டும் என்பதுதான் அவனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நரகவாதிகளுடைய பண்பு என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்து வரலாற்று பக்கங்களை திருப்பி பாருங்கள். அவர்களுடைய காலத்துல தீமைகள் செய்வது, பாவம் செய்வது என்பது கஷ்டமான விஷயமே இல்லை, ரொம்ப லேசான விஷயம். அன்றைய காலகட்டத்திலே அல்லாஹுடைய தூதரவர்கள் தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு வரை விபச்சாரம் என்பது சர்வ சாதாரணமாக நடந்தது. மது என்பது சர்வ சாதாரணமாக பார்க்கப்பட்டது. அப்படி தீமைகள் பல்கி பெருந்திருந்த அந்த காலகட்டத்தை விட்டுவிட்டு இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள்? அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ரபியா பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள், அவருக்கு ஒரு 15 to 20 வயசு தான் இருக்கும், இளைஞர், டீனேஜர் சார்ந்தவர். அவர் ரசூலுல்லாஹ் தன்னுடைய தேவையை நிறைவேற்றி விட்டு வந்த பிறகு உழு செய்வதற்காக தண்ணி ஊத்துறார். ரசூலுல்லாஹ் உழு செய்யறாங்க. உது செய்து முடித்த பிறகு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சல் யா ரபியா, ரபியாவே நீ கேளு. என்ன கேளுங்களா ரசூலுல்லாஹ் சொல்லல, வெறுமனே கேளுங்கிறாங்க. அவர் இந்த உலகத்திற்கு எது தேவையோ அதை கேட்கல. அவர் சொல்றாரு, அல்லாஹுடைய தூதர் அவர்களே, இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, அல்லாஹுடைய தூதர் அவர்களே, சுவனத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். ஒரு டீனேஜ் சார்ந்தவரே, அந்த பருவத்தை சார்ந்த ஒரு இளைஞருடைய தேட்டத்தை பாருங்கள். அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? ரசூலுல்லாஹ் கேளுன்னு தான் சொன்னாங்க, உலக காரியத்தை கேட்கல. உலகத்துல எனக்கு இவ்வளவு தொகை கொடுங்கன்னு கேட்கல, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு பண உதவி செய்யுங்கன்னு கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, சுவனத்துல நான் உங்களோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ கைரதாலிக்க, இது இல்லாத வேறு ஆசை ஏதாவது இருக்குதா? வேறு தேவை உனக்கு இருக்கிறதா? நான் கேளுன்னு சொன்னேன், நீ இது கேட்கிற, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேறு ஏதாவது கோரிக்கை இருந்தால் கூட என்னிடத்தில் கேளு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போதும் அவர் சொல்லுகிறார், ஹுவதாக்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அது மட்டும்தான், எனக்கு அது மட்டும் கிடைச்சிட்டா போதும். என்னுடைய நோக்கமே, என்னுடைய இலக்கே இந்த இஸ்லாத்தை ஏற்ற பிறகு, பாவங்களிலிருந்து நான் விலகி வந்த பிறகு, என்னுடைய ஒட்டுமொத்த இலக்கும் லட்சியமும் சுவனம் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த பாதையை நோக்கித்தான். அந்த பாதைக்காக முயன்று கொண்டிருக்கக்கூடிய நான் சுவனத்திலே, என்னுடைய லட்சியத்திலே உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டாரே. கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி என்றால் நீ அதிகமாக தொழு, நீ தொழுகையை அதிகப்படுத்தி உன்னுடைய கோரிக்கையை நிறைவேறும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்றைய இளைஞர்கள், இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் சுவனத்திற்கு ஆசைப்படுகிறோம், சுவனத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்கான காரியங்கள், அதற்கான வழிவகைகள், எது நம்மை சுவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்குமோ அந்த அமல்களிலே, வணக்க வழிபாடுகளிலே, நன்மைகளை பெற்றுத் தருகிற காரியங்களிலே நம்முடைய நேரங்களை செலவழிக்கிறோமா, அல்லது வீணான விளையாட்டான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த மோசமான இணையதள காரியங்களிலே செலவழிக்கிறோமா? நன்மைகள் இருந்தால் இந்த நன்மைகளை அனுபவிப்பதிலே தப்பில்லை, ஆனால் அதில் இருக்கக்கூடிய தீமைகளைத்தான் இன்றைக்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் தேடி தேடி செல்லக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அன்றைய இளைஞர் எப்படி இருந்தார்? இன்னும் இளைஞர்களை பார்க்கின்றோம். அதே 15 to 20 வயது மதிக்கத்தக்கவர் தான் அப்துல்லா பின் அம்ரு ரலியல்லாஹு அவர்கள். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வரார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் தினமும் 365 நாளும் நோன்பு நோக்க விரும்புகிறேன். தினமும் இரவு முழுவதும் தூங்காமல் இரவு வணக்கத்திலே ஈடுபட விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி செய்யக்கூடாது. நீ செய்வதாக இருந்தால், அது மார்க்கத்தில் அப்படி செய்வதற்கு இடம் இல்லை,
நீ செய்வதாக இருந்தால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடித்த நோன்பை போன்று நோன்பு பிடி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்க. நீ அதிகபட்சம் செய்யறதா இருந்தா அப்படி செய்ய. டெய்லி நோன்பு பிடிக்க கூடாது. இரவு முழுவதும் வணக்கத்தில் ஈடுபடக்கூடாது. நீ வணக்கத்தில் ஈடுபட்டினா தூங்கவும் செய்யுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அந்த இளைஞருடைய அந்த வேகத்தை, இளமையினுடைய அந்த ஆற்றலை எதுல செலவழிக்கிறார்னு பாருங்க. அவர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் இன்னி உத்தீகு அஃதல மின் ஸாலிக, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் இதை விட சிறப்பாக செயல்பட ஆற்றல் படைத்திருக்கிறேன். என்னுடைய உடம்பிலே என்னுடைய இளமையினுடைய ஆற்றல், என்னுடைய இளமையினுடைய தாக்கம், இளமையினுடைய வேகம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. இதை விட சிறப்பாக செயல்பட அமல்கள் புரிய நான் ஆற்றல் படைத்திருக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொல்றார். தன்னுடைய இளமையை எதுல செலவழிக்கிறார்? ரசூலுல்லாஹ் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதிகபட்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் வைத்த கோரிக்கை எங்க வந்து கோரிக்கை வைக்கிறாரு? தன்னுடைய இளமையை பாவத்துல செயல்பட நினைக்கல. தன்னுடைய இளமையை பாவத்துல கழிக்க வேண்டும் என்று இவர் விரும்பவில்லை. அல்லாஹ்வை வழிபடுவதிலே, வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவதிலே, தொழுவதிலே, இரவு வணக்கத்தில் ஈடுபடுவதிலே கழிக்க வேண்டும் என்று விரும்பினாரே. இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் அப்படி இருக்கின்றோம்? அல்லாஹ்வை தொழுவதற்காக நான் நேரம் ஒதுக்குகிறேன், திருமறை குர்ஆனை ஓதுவதற்காக நேரம் ஒதுக்குகிறேன், என்னுடைய இறைவனை வழிபடுவதற்காக, நன்மைகளை சேகரிப்பதற்காக நான் நேரம் ஒதுக்குகிறேன். அதுதான் என்னுடைய இலக்கை, லட்சியத்தை, சுவன பாதையை எனக்கு லேசாக்கும் என்று எத்தனை பேர் இருக்கின்றோம்? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு குர்ஆன் ஓதுவது எவ்வளவு லேசான விஷயம். தொழுகை எவ்வளவோ இஸ்லாத்தில் அமல்கள் இருக்குது. அதுல இன்றைக்கு குர்ஆன் ஓதுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப லேசான விஷயம். செல்போன்லயே நாம எந்த செல்போனை வைத்து தீமைகளின் பக்கம் இன்றைக்கு அதிகமாக செல்லப்படுகிறதோ அதே செல்போன்ல குர்ஆன் இருக்குது. அந்த குர்ஆனை படிப்பதினால் ஏராளமான நன்மைகளை மார்க்கம் சொல்லி தருகிறது. அதை படிப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குவதற்கு இன்றைக்கு இளைஞர்கள் யோசிக்கிறோம். இன்றைக்கு அது பாரமாக தெரிகிறது. மணிக்கணக்கில் 2 மணி நேரம் ஆனாலும் 3 மணி நேரம் ஆனாலும் சமூக வலைதளத்தில் கேம்ல மூழ்குவதற்கு பாரமா தெரியல. குர்ஆனை எடுத்து வாசிக்கிறது பாரமாக தெரியுது. ஒரு ஆய்வறிக்கையை சொல்றாங்க, ஒரு மனிதன் சாதாரணமாக குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 100 முறைக்கு மேல தன்னுடைய சமூக வலைதளத்தில் எடுத்தாவது பார்த்துடுறான். சும்மா அப்படி எடுத்தாவது என்ன பண்ணிடுறான்? பார்த்துடுறான். அது அவனுக்கு ஒரு திருப்தியை தருது. அந்த மன அழுத்தம் எங்க வருதுன்னா, அந்த சமூக வலைதளத்தை, கேமை ஒரு தடவையா சும்மா ஓபன் பண்ணியாவது இப்படி பார்த்துடணும், பார்த்தாதான் எனக்கு நிம்மதின்னு ஆயிடும். பல பேரை பார்க்கலாம், செல்போனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்த தேவையுமே இருக்காது, சும்மாவது இப்படி எடுத்து இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு இப்படி வைக்கணும், அப்பதான் அவருக்கு திருப்தி. அப்ப இந்த மன அழுத்தத்தை உண்டாக்குகிற அளவுக்கு இந்த செல்போன்ல மூழ்கிறோம். அதற்காக நேரம் ஒதுக்குகிறோம். நாட்கணக்கிலே, மணிக்கணக்கிலே அதிலே நம்முடைய நேரங்களை செலவழிக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் அதிலேயே நம்முடைய குர்ஆன் இருக்கிறது, அதை படிப்பதற்கு நமக்கு நேரம் ஒதுக்க பாரமாக இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சுனனு தாரமியில இடம்பெற்ற செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு ஒரே ஒரு ஹதீஸை, ஒரே ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று ஒரே ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதை அறிந்து அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக, அந்த ஹதீஸை அறிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் யாராவது ஒரு நபித்தோழர் இவருக்கு இந்த செய்தி தெரியும்னு கேள்விப்பட்டுட்டா போதும், நான் அவருடைய வீட்டு வாசல்ல போய் காத்து கிடப்பேன். காத்து கிடக்கிற அந்த நேரத்திலே என்னுடைய முகமெல்லாம் பாலைவன புழுதி மணல் படிந்துவிடும். அப்படி ஒரே ஒரு ஹதீஸுக்காக நான் போய் வீட்டு வாசல் படியில காத்து கிடப்பேன்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறாரே. இன்னைக்கு ஒட்டுமொத்த குர்ஆனும் கையில் இருக்குது, ஹதீஸுகள் இருக்கிறது, துஆக்கள் இருக்கிறது. அதை படிப்பதற்கு நேரம் ஒதுக்க மனம் வரவில்லை, பாரமாக நமக்கு தெரிகிறது. ஆனா ஒரு ஹதீஸுக்காக ஒரு நபித்தோழருடைய வீட்டு வாசல்ல போய் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் காத்து கிடப்பார். பாலைவனத்துல பெரும் காற்று வீசி புழுதியெல்லாம் மேலே வந்து படியுமா, அதை கண்டு கொள்ளாம எனக்கு ஒரு ஹதீஸ் கிடைச்சா போதும் காத்து கிடப்பார். எவ்வளவு பெரிய விஷயம் சிந்தித்து பாருங்க. அவர் இளைஞர், இப்னு அப்பாஸ் இளைஞர்.
அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த ஒவ்வொரு இளைஞர்களுமே மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும், தன்னுடைய சுவனம் என்கின்ற இலக்கு பரிபூர்ணமாக வேண்டும் என்பதைத்தான் லட்சியமாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்திலே பாவம் செய்வது என்பது லேசான ஒரு காரியம், பெரிய பாரமான ஒரு விஷயமோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயமோ கிடையாது, லேசாக செய்து விடலாம். ஆனாலும் கூட இறையச்சத்தை தங்களுடைய உள்ளத்திற்கு கேடயமாக ஆக்கி தங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் தொற்றுவிடாமல் நன்மைகளின் பக்கம் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நேரத்தை, காலத்தை, ஒவ்வொரு நிமிடத்தையும் செலவழித்தார்களே, அது போன்று நாம் மாற வேண்டும். நாம இன்றைக்கு நம்மை சுற்றி தீமைகள் இருக்கிறது, நம்முடைய உள்ளங்கையிலே தீமைகள் மலிந்து கிடக்கிறது, எல்லா வகை தீமைகளும் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கையிலே இருக்கிறது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வழி தவற வேண்டுமோ அத்துணை விஷயங்கள் நம்முடைய கையில் இருக்கிறது. ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வராமல் வெறுமனே அந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடியதை தவிர்த்து விட வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு தேவை இறையச்சம் என்கின்ற கேடயம் தான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்களே, அவர்களை அந்நிய பெண்கள் தவறான வழிக்கு அழைத்த பொழுது கூட, ரப்பி என் நிறைவா அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி, இந்த பெண்கள் என்னை எந்த தவறான வழிக்கு அழைக்கிறார்களோ, எந்த குற்றத்திற்கு அழைக்கிறார்களோ, நான் வழி தவற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த காரியத்தை விட, இந்த பெண்களை விட சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது என்று எந்த இறையச்சத்தை கேடயமாக்கி தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அதே இறையச்சம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய, நம்முடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய தீமைகளை விட்டு நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு, அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. திருமறை குர்ஆனுடைய தொடர்பை, பள்ளிவாசலுடைய தொடர்பை, வணக்க வழிபாட்டின் தொடர்பை அதிகப்படுத்துங்கள். அதன் மூலமாக இறைவன் இறையச்சத்தை தருவான். நாளை மறுமையிலே அர்ஷின் நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர் இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறை வழிபாட்டிலே கழித்த இளைஞருக்கு நாளை மறுமையிலே எந்த விதமான நிழலும் இல்லாமல் சூரியன் தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற பொழுது, மனிதர்கள் எல்லாம் பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையிலே தத்தளித்து மூழ்கி கொண்டிருக்கிற பொழுது நிழல் தருவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நிழலில் இந்த இளைஞருக்கும் இடம் உண்டு. அல்லாஹுடைய வழிபாட்டிலே இறையச்சத்தை பேணி நடந்த இளைஞராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இறைவன் நமக்கு வாய்ப்பளிப்பானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி